வணக்கம். சங்க காலத்துல நடந்த ஒரு சுவாரஸ்யமான புராண கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தயாரா? வெறும் ஒரே ஒரு கவிதையால மழைய வரவழைக்க முடியுமா? என்னங்க சொல்றீங்கன்னு தோணுதா? வாங்க, பழங்கால தமிழகத்துக்கே போய் பாப்போம். அன்னிக்கு பசுமையான நெல்வயல்கள் சூழ்ந்த இந்த காவிரி நதிதான் பண்டைய தமிழ் மன்னர்களோட செழிப்பான உயிர்நாடியாவே இருந்துச்சு. அப்போ மன்னர்களையும் இயற்கையையும் பாடும் புகழ்பெற்ற புலவர் பரணர் கையில பனை ஓலைச்சுவடிகளோட அந்த இடத்துக்கு வர்றார். சூரியன் மறையும் நேரம், பெண்கள் பாட, குழந்தைகள் விளையாட, காவிரியோட நீர் அப்படியே பொன்னிறமா ஜொலிக்கிறத அவர் பாக்குறார். விவசாயிகள் சந்தோஷமா நெற்கட்டுகளை சேகரிக்கிறாங்க. இந்த செழிப்பான காட்சியை கண்டதும் பரணருக்கு மனசு முழுக்க ஒரே பெருமகிழ்ச்சி. உடனே ஆர்வமா அங்கிருந்த ஒரு முதிய விவசாயி கிட்ட, இந்த நிலம் இவ்ளோ செழிப்பா இருக்க என்னங்க காரணம்னு கேக்குறாரு. அதுக்கு அவரு, காவிரி இல்லைனா எங்க வாழ்க்கையே இல்லைன்னு சொன்ன உணர்ச்சிகரமான பதில்தான் பரணரை ரொம்பவே சிந்திக்க வச்சது. அன்னைக்கு ராவ முழுநிலவு வெளிச்சத்துல ஆற்றுக்கு பக்கத்துல தனியா உட்கார்ந்திருந்த பரணருக்கு ஒரு ஆழமான சிந்தனை தோணுச்சு. ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி காவிரியம் தானே நம்ம எல்லாரையும் வாழ வைக்கிறாள்னு அவர் ஆழமா உணர்ந்தார். சரி, அந்த மாயாஜால இரவில் இயற்கையும் கவிதையும் ஒன்னு சேர்ந்து எப்படி ஒரு அற்புதமான நிகழ்வை உருவாக்குச்சுன்னு பாப்போமா? உயிர் தரும் தாய் காவிரி, தமிழர் வாழ்வை வளமாக்கும் பொக்கிஷம், அருள் நதி அப்படின்னு உணர்ச்சி பொங்க பரணர் பாடத் தொடங்கினார். அவரோட கவிதை வரிகள் மக்கள் மனசு அப்படியே உருக்கிடுச்சு. கிராம மக்கள் எல்லாரும் ஒளிரும் தீப்பந்தங்களோட அவரை சுற்றி கூடிட்டாங்க. அங்க இருந்த ஒரு பெண் காவிரியோட உண்மையான பெருமையை உணர்ந்து, ஐயா, உங்க பாடலால் காவிரி இன்னும் அழகா ஓடுகிறாள்னு சொன்னாங்க. அப்போ திடீர்னு கருமேகங்கள் சூழ்ந்து மெல்ல மழை பெய்ய தொடங்குச்சு. நில ஒளியில காவிரி நதி ரொம்ப அழகா பெருக்கெடுத்து ஓடுச்சு. பரணர் பாடியதால காவிரி தாய் நமக்கு அருள் செஞ்சுட்டான்னு சொல்லி மக்கள் எல்லாரும் ஏகப்பட்ட சந்தோஷத்தோட டான்ஸ் ஆடி கொண்டாடினாங்க. இதனாலதான் பல தலைமுறைகள் தாண்டியும் மக்கள் காவிரியோட பெருமையை பேசும்போதெல்லாம் கூடவே பரணரின் பெயரையும் சேர்த்து போற்ற ஆரம்பிச்சாங்க. இந்த பழங்கதை நமக்கு சொல்ற பாடம் ஒண்ணுதான். நாம கண்டிப்பா இயற்கைய மதிக்கணும், அதே போல நம்ம நதிகளையும் பாதுகாக்கணும். ஆனா இது ஒரு முக்கியமான கேள்வியையும் எழுப்புது. சங்க காலத்துல கொடுத்த அதே மரியாதைய இன்னைக்கு நாம நதிகளுக்கு கொடுக்கறோமா? இயற்கையை மதிப்போம், நதிகளை காப்போம். முன்னோர்கள் நதியை தெய்வமா போற்றினாங்க. நாம அத வெறும் சாக்கடையா மாத்தலாமா? நீங்களே சொல்லுங்க.